தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குற விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வாங்கக்கூடாதுன்னு கருத்து தெரிவிச்சிட்டு வராரு. இது சம்பந்தமா நேற்று முன்னாடி தீபாவளி வாழ்த்து பிரதமர் மோடிக்கு அவர் தெரிவிச்சிருக்காரு. இதில் கூட அவர் இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காது அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனால் இங்கே பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் இந்த மாதிரி அமெரிக்க அதிபர் தீபாவளி வாழ்த்து சொன்னதாக மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் தீபாவளி வாழ்த்து சொன்னதாக மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அங்கே பேசினதை பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இதில் 2-3 லேயர்ஸாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. முதல் படியாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து வருகின்ற அந்த போர். இப்போ அந்த போர் சூழல் அப்படிங்கிறதே நேட்டோனுடைய இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய செயல்பாடின் காரணமாக நிகழ்ந்து வருது. ஸோ அதுலேயுமே ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் யார் அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவினுடைய ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த போரே நிகழ்ந்து வருது. அடிப்படையில் அந்த விஷயத்தை நம்ம கூட இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வியாபாரம். இப்போ எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யாவுக்கு இந்த ஒரு போர் சூழலில் அவங்களுடைய எண்ணெயை விற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நேரடியாக அவங்க இப்போ யூரோப்புக்கு விற்க முடியாது. ஏன்னா நேட்டோ அதில் பங்குதாரராக இருக்கிறது காரணத்தினால யூரோப்பியன் யூனியனும் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ உக்ரைன் போரில் ஈடுபட்டு வராங்க. ஸோ டைரெக்டாக அவங்களுக்கு அப்போசிட் இருக்குது. அப்போ நேரடியாக ரஷ்யாவினால எண்ணெயை இப்போ யூரோப்புக்கு விற்க முடியாது. அப்போ மறைமுகமாக அவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த வகையில் தான் இந்தியா போன்ற நாடுகளுக்கு குறைந்த விலையில் அவங்க எண்ணெய் தர்றாங்க. இப்போ இந்த எண்ணெய், இந்த பெட்ரோலியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி உட்பட ONGC நிறுவனங்கள் வாங்குறாங்க. ஸோ இவங்க வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு அவங்க விற்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக அதானி நிறுவனம் லாபம் இருந்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இது இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு லேயர். மூன்றாவதாக இருக்கும்போது இப்போ அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கு பின்பாக இந்த போரெல்லாம் நான் நிறுத்திடுவேன். ஏன்னா பைடன் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர் அப்படிங்கிறதா இது. அப்போ இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இந்த போரெல்லாம் நான் நிறுத்திடுவேன். அதே நேரத்தில் ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் செய்கிறாரு. எண்ணெய் வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்துகின்ற ஒரு எக்கனாமிக்ஸ் பேசுகிறார். பைடன் அதிபராக இருந்தபோது, அமெரிக்க அதிபராக இருந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கன் எக்கனாமி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் மினரல் சார்ந்திருக்கக்கூடிய எக்கனாமியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க. கிரீன் டீல் அப்படின்னு ஒன்று பேசுனாங்க. இன்னைக்கு காலநிலை மாற்றம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. குளோபல் வார்மிங்காக இருக்குது. ஸோ பூமி சூடாகி கொண்டு வருகிறது. இப்போ இந்த தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்தி முறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெளியேறி மாற்று எரிசக்தி நோக்கி போக வேண்டும். அப்போ எக்கனாமிக்கலான ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. முதலாளித்துவ சிந்தனையில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சில நாடுகளுமே இதுக்கான முயற்சி எடுத்து வராங்க. ஸோ அவங்க பங்குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டங்கள் பண்ணாங்க. இது பைடன் கவர்மெண்ட்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு அமெரிக்காவில் தலைகீழ் மாற்றம் கொண்டு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய வர்த்தகத்தை நம்ம அதிகப்படுத்துவதுன்னு. பைடன் கவர்மெண்ட்லேயும் எண்ணெய் சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி முறை அது இருக்குதான் செஞ்சது. ஆனால் படிப்படியாக குறைக்கின்ற கொஞ்சம் வேலை செஞ்சாங்க, கட்டுப்படுத்துகின்ற வேலை செய்யாங்க. ஆனால் அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வியாபாரத்தை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்துவோங்கிறாங்க. ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொன்னார். பாரிஸ் ஒப்பந்தத்துலேருந்து வெளியேறார். ஸோ காலநிலை மாற்ற ஒப்பந்தத்துலேருந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வெளியேறோம், அதுக்காக இதை நாங்கள் செய்ய மாட்டோம், இன்னும் ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய உற்பத்தி முறையை அதிகப்படுத்துவோம்னு சொல்கிறார். அப்போது இந்த நிலைமையிலிருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா யுக்ரைன் போராக இருக்கட்டும் இதை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் வர்றார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரஷ்யாவுக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கான அழுத்தங்களை தந்து கொண்டு வருகிறார். இந்தியா இது செய்யவில்லை என்றால் உங்கள் மேலே நாங்கள் வரி விதிப்பு செய்வோம் அப்படிங்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்கார். அதையும் ஒரு பக்கம் செய்து கொண்டு வருகிறார். அப்போ என்னென்னா இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கு இல்லையா, ட்ரம்ப் அவர் அதிபராக வந்ததுக்கு பின்பாக உக்ரைன் போரை அவர் எப்படி எதிர்கொள்கிறார், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் முரண்பாடை அவர் எப்படி வளர்க்கிறார், இதில் நேரடியாக இருக்கக்கூடிய நாடுகள் பின்னணிகள் என்ன, அவங்க எப்படி கையாளுறாரு அப்படின்னு அந்த வகையில் தான் இந்தியாவை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட போருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரஷ்யாவுக்கு, அவங்களுக்கு எண்ணெய் வாங்குவதன் மூலமாக அவங்களுக்கு நீங்கள் இந்த போரையே வழிநடத்துவது, அவங்களுக்கு உதவி செய்வது நீங்கள் தான். அதனால் இது இந்தியா நடத்துகின்ற போர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ பல்வேறு விதத்தில் அவங்க கட்டுப்பாடு கொண்டு வர்றது முன்முயற்சிகள் செய்கிறாங்க. அதனுடைய அடுத்த கட்ட ஒரு எச்சரிக்கையாகத்தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை நிறுத்தணும் நீங்கள்
அப்படிங்கிறத திருப்பியும் ட்ரம்ப் வந்து கோரிக்கையை வச்சுறாரு. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக தான் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் இப்போ இந்தியா இது குறித்து எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணலை இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மோடி அவர்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பேசினார் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, அமெரிக்கா இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகிறது, அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு உறுதியாக அறிவிக்கல. டிப்ளமேட்டிக்காக நாங்கள் இருக்கிறோம், அமைதியாக இருக்கோம் அப்படின்னு என்னதான் சொன்னாலுமே கூட ஒரு அரசாங்கம் இன்னொரு சொல்லும் போது அதுக்கு எதிராக நிச்சயம் எதிர்வினை ஆட்டிருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்ல இப்போ வந்து அழுத்தம் கொடுக்கறத விட வெளிப்படையா வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காதுன்னு பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் அழுத்தம், மறைமுக நீ அழுத்தம் தானே. நாங்கள் சொல்கிறோம் இனிமேல் வாங்க மாட்டாங்க அவங்க, அப்போ நாங்கள் சொல்கிறதுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்தியா ரெடி ஆயிடுச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அப்போ என்னென்னா நாங்கள் எப்படி டிக்டேட் பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் தான் இந்தியா செயல்படும் அப்படிங்கிறத மறைமுகமாக ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சில இடங்களில் ஓப்பனாகவும் அதை வந்து பேசுகிறார். அப்போ இதற்கு இந்தியா என்ன எதிர்வினை ஆற்றுகிறது அப்படிங்கிறத கேள்வி. ஏன்னா கடந்த காலங்களில் திருப்பி நம்ம இதான் கேட்டுகிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியா இதுக்கான சரியான எதிர்வினை ஆற்றலை. இல்லை நாங்கள் இதை வந்து செய்ய மாட்டோம், அமெரிக்கானுடைய அழுத்தத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து பேசலை ஒழிய, இதற்கு மௌனமாக தான் இருக்கிறார்களே ஒழிய, இதை தாண்டி இந்தியாவுடைய எதிர்வினை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. அப்போது அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதில் நாங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வாங்காமல் நிறுத்திடுவோம் அப்படிங்கிறதும் சொல்லலை இல்லைங்களா? இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டது போல் வந்து யாருடைய லாபத்துக்காக நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு. இதில் அதிகமாக லாபம் அடைந்தது என்னமோ அதானி தான். ஆனால் இந்தியா நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான வரி விதிப்பு அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா செய்து கொண்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய டிப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைகிறீங்க. எதற்காக செய்கிறீங்க அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் முதலாளியை உதவி செய்வதற்கான வேலைகளை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்களே ஒழிய வந்துட்டு இந்த நாட்டுடைய மக்களை பாதுகாப்பார்கள். அப்போ என்ன அமெரிக்காவினுடைய அழுத்தத்தை இந்தியா வெளிப்படையாக எதிர்த்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, தற்போது வரைக்கும் இல்லை. அப்போ இந்த நிலைமை அப்படிங்கிறது ஒரு சரியான போக்காக இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த விவகாரத்தில் வந்து ட்ரம்ப் வந்து இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தாரு. தொடர்ந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி திரும்ப பேசுறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப்னுடைய ஸ்ட்ராட்டஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்டாக இருக்கார். அவரோட இதில் ரொம்ப வெளிப்படையாக சில விஷயம் கன்சிஸ்டண்டாக இருக்கார். அவர் எண்ணெய் வியாபாரத்தை நிச்சயமாக நாங்கள் அதிகப்படுத்துவோம், அதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஸோ எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தை நாங்கள் அதிகப்படுத்துவோம். இப்போ நீங்கள் எண்ணெய் வர்த்தகத்தை அதிகப்படுத்துவோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வர்த்தகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிற வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்காரு அப்படிங்கிறத அர்த்தம் இல்லைங்களா? அப்போது அமெரிக்கனுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ரஷ்யனுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க எதுக்குறாங்க. அது ஒரு சந்தைக்கான ஒரு போட்டி ஆயிடுது. அப்போ இப்போ ரஷ்யனுடைய ஆயில் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு இந்தியா சப்போர்ட்டிவாக இருக்குது. மெயினான அங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ மார்க்கெட் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ அதுதான் இருக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் தான் ட்ரம்ப் வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அமெரிக்கனுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ இந்த அமெரிக்கனுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எதையும் மூடியும் மறைக்கல. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதுக்காகலாம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், அதுக்காக எங்களை வந்து ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற சொன்னால் நாங்கள் நிச்சயமாக பண்ண மாட்டோம், நிச்சயமாக ஆயில் அண்ட் கேஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண தான் செய்வோம், ஹைட்ரோ கார்பன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்க தான் செய்வோம் அப்படி ரொம்ப வெளிப்படையாக பேசுறாரு. அந்த வகையில் தான் இப்போ இந்த போர் சூழல் அப்படிங்கிறது நான் என்னால் நிச்சயம் முடிவு கொண்டு போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சூப்பர் பவர் உள்ள ஆள் அப்படின்னு அவர் நம்புறாரு. அந்த வகையில் நான் சொன்னால் உக்ரைனும் கேட்கும், இந்த பக்கம் ரஷ்யாவும் கேட்கும், நான் செஞ்சிருவேன் அது, இந்த பக்கம் அமெரிக்காவும் கேட்கும், இந்த பக்கம் இந்தியாவும் கேட்கும் அப்படின்னு அவர் அப்படி நினைச்சுப்படுறாங்க. ஆனால் இதில் எல்லாத்தையும் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அமெரிக்கனுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய அவங்க வர்த்தகம் சார்ந்த கூட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ட்ரம்ப்னுடைய வர்த்தகம் தான் இருக்குது. அவங்க வர்த்தக கொள்கையை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படி ஒரு பிரதானமாக. ஸோ அதற்காக தான் அவர் பல்வேறு விதமான இந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய, நீங்கள் அடிப்பில் ரொம்ப விஷயமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அது வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த விவகாரத்தில் வந்து இதோட ஆரம்பத்திலேருந்தே இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கதா சொல்லப்படுது. இப்போ தெற்காசிய நாடுகளோட கூட்டமைப்பு மாநாடு நடைபெற இருக்கு. அதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்ள இருக்காரு. இவர் கலந்துக்கிறதுனால பிரதமர் மோடி அதை புறக்கணிச்சிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குங்களா, இது வந்து இப்போ சமீப காலத்தில் உருவான ஒரு இதில், அதாவது என்னன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு குளோபல் ஆர்டரை வந்து உருவாக்குது. நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் வேர்ல்டு வார் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டாக வந்து மாறுது. உலகத்தின் முதல் நியூக்ளியர் பவர் ஸ்டேட் அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா, அது ஒரு புதிய ஆர்டர் வந்து உருவாக்குது.
ஒரு உலக ஒழுங்கை வந்து உருவாக்குது. இனிமேல் நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு. அப்போ அதற்கு ஒரு கவுண்டர் ஆப்போசிஷன் ஃபோர்ஸாக வந்து அப்போ யுஎஸ்எஸ்ஆர் வந்து வளருது, சோவியத் யூனியன் வருது. சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சி 90களில் வீழ்ச்சி அடைந்ததுக்கு பின்பாக புதிய தாராளமயமாக பொருளாதார கொள்கை அப்படிங்கிற குளோபலைசேஷன் அறிமுகமானதுக்கு பின்பாக உலகெங்கும் சந்தை பொருளாதாரம் மட்டும்தான் இனிமேல் வந்து இருக்கும், அதுதான் வந்துட்டு ஒரே வழி அப்படிங்கிறது. சோசியலிஸ்டிக் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்லாம் கிடையாது, சந்தை பொருளாதாரம் தான் அப்படின்னு நிலைநிறுத்தப்படுகிறது. இதுதான் இப்போ இந்த சந்தை பொருளாதார கொள்கையை நிலைநிறுத்துவதற்கான வேலைகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருது. அதனோட ஒரு பகுதி தான் WTOங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய IMF, வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே உலகத்தினுடைய நிர்வாகம், அரசு நிர்வாகம் என்பது முழுக்க முழுக்க சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டாங்க. அதை அப்படிதான் செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு அது கியூபாவாக இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த சந்தை பொருளாதாரம் சார்ந்து இயங்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சூழலை வந்து அமெரிக்கா உருவாகியிருக்கு. இப்போ இந்த புதிய குளோபல் ஆர்டர், இப்போ இந்த புதிய குளோபல் ஆர்டரை வந்துட்டு உடைக்கணும், இந்த மோனோபொலியை வந்து உடைக்கணும், இந்த ஏகாதிபத்தியத்தை வந்து உடைக்கணும் அப்படின்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான புதிய கூட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான வேலைகள் அப்படிங்கிறது செஞ்சுட்டே வராங்க. இது 1955 இருக்கு. 1955 ஒரு பங்டன் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ். அதில் தான் முதலாக 3ஆம் உலக நாடுகளுக்கான கூட்டமைப்புன்னு உருவாக்கப்படுச்சு. தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிலிசம் அப்படிங்கிற கான்செப்டே வந்து எவால் ஆச்சு. அதற்கு பின்பாக தான் நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எவால் ஆச்சு. அதற்கு பின்பாக ஆப்பிரிக்காவில் ஒருங்கிணைத்து அதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு செய்யணும் அப்படிங்கிற முன்முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது வந்து வெற்றி பெற விடலை. அது வந்து அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே அடித்து வந்து காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அரபு கூட்டமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறத பண்ணாங்க, அதையும் வந்து காலி பண்ணாங்க. என்டையர் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு சிங்கிள் கரன்சி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு, அதுவுமே காலி செய்யப்பட்டது. அதற்கு பின்பாக தான் இப்போ நீங்கள் நாம பேசுகிற இந்த ஷாங்காய் கூட்டமைப்பாக இருக்கட்டும், பிரிக்ஸாக இருக்கட்டும், இப்படி வேற வேற பேரெல்லாம் அமெரிக்காவினுடைய இந்த குளோபல் ஆர்டருக்கு எதிரான ஒரு விஷயத்தை செயல்படுத்தணுங்கிறதுக்கான சில நாடுகள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஏதாச்சும் ஒரு வேலைகளை செய்வதற்கான தொடர்ச்சியாக செய்துட்டு வராங்க. ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி என்னச்சுன்னா, இது நாள் வரைக்கும் வெற்றி பெறலை. எல்லா இந்த கூட்டமைப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் தோல்வி அடைய தான் செய்யுது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா அதை எப்படி காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க. அமெரிக்கானுடைய இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இப்படி செயல்படக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், அதை எப்படி வந்து நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. பல்வேறு விதத்தில் செய்கிறாங்க. ஒன்று அவங்களை அசாசினேட் பண்ணுறது, அல்லது ஆட்சி கவிழ்ப்பு செய்கிறது, அல்லது அவர்களுடைய அரசியல் இருப்பையே வந்துட்டு காலி செஞ்சுறது, இப்படி மாதிரி நிறைய வேலைகள் செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கன் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கு மாற்றாக புதிய கூட்டமைப்புகள் உருவாக்குன்ற விஷயம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ காலப்போக்கில் தான் இது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகும்னு பார்க்க முடியும். இது சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் WTOனுடைய வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை ஏற்றுக்கிட்டு தான் இந்தியாவும் செயல்படுது, சைனாவும் செயல்படுது இல்லைங்களா? நீங்கள் அப்போ இந்த மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. சந்தை பொருளாதாரத்துக்குள்ளே இருந்து கொண்டு நீங்கள் சந்தை பொருளாதாரத்துக்குள்ளே ரிஃபார்மேட்டரி செஞ்சு இதை மாற்றி விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு இன்டர் கனெக்டன்ஸாக இருக்குது. ஸோ அமெரிக்கன் உடைய இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அவங்களோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அது எல்லா இதுலையும் இன்டர் கனெக்டடாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த வகைகளும் அவங்களை புறக்கணித்து விட்டு தனியாக செயல்பட முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு ஒரு டாலருக்கு மாற்றான ஒரு கரன்சி வேணும், ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதை செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் பொலிட்டிக்கல் வில்லோ ஒரு இதோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு நிறையா வேணும். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பிஜேபி கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சந்தை பொருளாதாரத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போ நீங்கள் சந்தை பொருளாதாரத்தில் இருந்து கொண்டு சந்தை பொருளாதாரத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கான ரிஃபார்மேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், இப்போ சீனா, ரஷ்யா வந்து அமெரிக்காக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்பாடுகள் இருக்கிறாங்க ஓரளவுக்கு. அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வந்து வருவதற்கான இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமையில் இல்லை. ஸோ அப்படி இருக்கின்ற போது இந்த இப்போ போன ஷாங்காய் மாநாட்டில் வந்துட்டு அமெரிக்காவை வந்துட்டு அனுமதிக்கலை இல்லைங்களா? ஸோ அதுக்கு பிரிக்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து அனுப்பல. இப்போ அடுத்து நாங்கள் வேறு உள்ளே வர்றோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி ஒரு அமெரிக்கன்ஸ் இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸை, ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாகுவதை அமெரிக்கா நிச்சயமாக விடாது. அதை ஏதாச்சும் உடைக்கணும் அப்படிங்கிற வகையில் நான் பார்க்கணும். ஸோ அதையும் மீறி ஒரு கூட்டமைப்பு உருவாகி அமெரிக்காவினுடைய இந்த மோனோபொலியை வந்துட்டு சிதைக்கின்ற ஒரு வேலையை செய்வார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு. அது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா,
அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் வில்லோட இருக்கக்கூடிய தலைவர்கள் உலக நாடுகள் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக உருவாகலை அப்படிங்கிறதாகும். 1960s 70s இருந்த அளவுக்கான ஒரு சோசியலிஸ்டிக் ஐடியாலஜி இருக்கக்கூடிய லீடர்ஸ் நமக்கு இப்போ இல்லை. அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் வந்து தொடர்ந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரஷ்யா விவகாரமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர்லயும் வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இது எதை காட்டுது சார்? அதில் மட்டும் இல்லை, எல்லா இது வந்துட்டு அமெரிக்கன்ஸுடைய பிஹேவியர் தான். இப்போ ட்ரம்ப் மட்டுமல்ல, 50லேருந்து நான் சொல்கிறேன். அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்டுமே வந்து உலகத்தில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஒரு கருத்து தெரிவிப்பு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகங்களுமே ராணுவ பேசஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு அவங்க தான். கிட்டத்தட்ட 1500 இடங்கள்ல அவங்க ராணுவ பேசஸ் இருக்குது. என்டையர் பூமியை வந்து அவங்க கண்காணிக்கிறாங்க. அது எவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும். முதலாக கேரளாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இங்கே உருவாகின போதும் அதை வந்து கண்காணிச்சாங்க. அவங்க தங்களுக்கு கீழாக வந்து கியூபாவில் வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் அரசு வருகின்ற போதும் அதற்கான எதிரான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி தான் சிலி நாட்டில் வந்து அலண்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபராக வந்தாங்க. அவர் இராணுவ கிளர்ச்சி நடத்தி அவரை வந்து கொள்வதற்கான காரணமாகவும் அமெரிக்கா தான் இருந்துச்சு. ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அது உலகம் மூலையில் எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு நகரம் நடந்தாலும் அதை கண்காணிக்கிறார்கள். அதற்கான எதிர்வினையை அவங்க வந்து ஆட்டுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் குளோபல் சூப்பர் பவர்னு அவங்க நம்புறாங்க. அதனால் உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் தங்களை மீறி எது நடக்கக்கூடாது, தங்களுக்கு எதிரான விஷயமா இது நடந்துடக்கூடாது. எதிர்காலத்தில் இது எதிராக போயிருந்தால் கூட அதை தடுக்கின்ற வேலைகளும் செய்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய இறையாண்மையை அலட்சியப்படுத்துற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கு பிரதமர் மோடி வந்து எந்த கட்டணமும் தெரிவிக்காம இருக்காரு. இது எதனால சார்? அதுதான் இப்போ என்னன்னா டைரக்டா நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் பேச முடியாது, என்ன டிப்ளமசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க டைரக்டா பேச வேண்டாம், மற்ற கட்சிக்காரங்களை வச்சு பேசலாம் இல்லையா? இப்போ சாதாரண சிம்பிளான ஒரு இதுதானே வந்துட்டு. இப்போ இங்கே நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இருக்காங்க. தலைமை வந்து மோசமாக இன்னைக்கு பேசாது இல்லைங்களா? ஆனால் என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னே ஒரு ஆட்கள் வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர் வச்சுருப்பாங்க. அவர்கள் என்ன பேசுவாங்க, போய் கண்ணாமலன்னு பேசுவாங்க. அது வந்து என்னென்னா இவர் வினையாற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் இவர் சார்பாக கட்சியிலேருந்து யாரோ ஒருத்தர் அதுக்கான பதில் சொல்லிடுவாங்க. ஓ ரேஞ்சுக்கு இவ்வளோ தான், இவர் வந்து அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் நேரடியாக அமெரிக்காவினுடைய இந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது, ஒரு பிரதமர் பதில் சொல்ல முடியாது. அது நான் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு டிப்ளமசி அப்படிங்கிறது இருக்குது, 2 நாடுகளுக்குமான ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் நீங்கள் நேரடியாக எடுத்தேன் கவுத்தேன்னு ட்ரம்ப் மாதிரி நான் வந்து பேச முடியாது. அட் தி சேம் டைம் அதுக்கான கவுண்டர் நேரேட்டிவை வந்துட்டு உங்களோட கட்சியின் மூலமாக பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக ஒருத்தர் வந்து பேச முடியும். அரசு அமைப்புலேருந்து நீங்கள் பேச முடியாது இல்லையா? ஆனால் கட்சியிலேருந்து மாற்று கருத்து நீங்கள் சொல்ல முடியும் இல்லையா? இல்லை வேறு அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய சிந்தனையாளர்கள் இருக்காங்க, இன்டலெக்சுவல்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அப்படி நீங்கள் எதிர்வினை ஆட்ட முடியுங்களா? அப்படியான எதிர்வினை கூட ஆட்ட தயாராக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போனா என்னென்னா அமெரிக்காவை நீங்கள் வெளிப்படையாக எதிர்த்துக்கொள்ள தயாராக இல்லை, முரண்பட்டுக் கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள்லாம் வந்து இப்படி இல்லைன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது நெஹ்ருவாக இருக்கட்டும், ஈவன் இந்திரா காந்தி ரொம்ப போல்டான டிசிஷன், லால் பகதூர் சாஸ்திரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்ஸுமே வந்துட்டு அவங்களுடைய நாட்டினுடைய சோவனிட்டி பொறுத்தவரை, இறையாண்மையை பொறுத்தவரைக்கும் அது யாரும் விட்டு கொடுக்க வந்துட்டு தயாராகலை, கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க, போயிருக்காங்க. நாங்கள் இதுக்கு ஈல்டாக மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அது முதலாக போக்ரான் அணுகுண்டு சோதனை செய்த போது அமெரிக்கானுடைய தடை அப்படிங்கிற நமக்கு விதிக்கப்பட்டது. அதையெல்லாம் இது கொண்டு தான் அன்னைக்கு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அதனால் அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இன்றளவு இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றகமான ஒரு விஷயம் தான், ஏதோ ஒரு வட்டியில் இருக்குன்னு. ஆனால் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிஜேபி ஐடியாலஜிக்கலி அவங்க வந்து அமெரிக்காவை எதிர்த்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா ஐடியாலஜிக்கலி பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்டி கம்யூனிஸ்ட், ஆன்டி சோசியலிஸ்ட் இல்லையா? சோசியலிஸ்ட் கருத்துக்களையோ கம்யூனிஸ்ட் கருத்துக்களையோ அவங்க கடுமையாக எதிர்க்கணும். முதலாளித்துவ சிந்தனையை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரபுல தான் அவங்க வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு வந்துட்டு அமெரிக்கன்ஸுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஐடியாலஜிக்கலி அமெரிக்கன்ஸோட இருக்கிறத அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ ட்ரம்ப்னுடைய இந்த தடாலடியான இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியதே ஒழிய, ஆனால் அவங்க ஒத்து போகின்ற ஒரு இடமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோர் லீனியன்ஸ் டுவர்ட்ஸ் அமெரிக்கன்ஸாக இருந்துச்சு இல்லைங்களா? ஈவன் நம்ம ரஷ்யா கூட வந்துட்டு நட்பு பாராட்டினாலும் ரஷ்யா கூட பண்ணி, ரஷ்யா இன்றைக்கி சோசியலிஸ்ட் கண்ட்ரியாக இல்லை, ஆனால் ஆயுதங்கள் வாங்குவதற்கு நம்ம ரஷ்யா முக்கியமான ஒரு நாடை நம்பி இருக்கிறோம். நம்ம ரஷ்யா கூட எந்த அளவுக்கு உறவை மேம்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு அமெரிக்காவோட உறவை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய ஃபாரின் பாலிசியாக இருந்துட்டு வருது. அதில் எந்த விதமாக மாற்றுக்கிறதுல. ஆனால் இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரோ சோவியத் யூனியனாக இருந்தாங்க.
ஈவன் அமெரிக்கன்ஸ்னுடைய சப்போர்ட் அதோட இது இருந்தாலும் அந்த டிப்ளமசி இருந்தாலும் ஐடியாலஜிக்கலி வந்து ஒரு சோசியலிஸ்டிக் சிந்தனை இருக்கிறதுனால மோர் டுவர்ட்ஸ் தி ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான். ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க மோர் டுவர்ட்ஸ் தி யுஎஸ்ஏ, அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகள் தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. அப்படியான ஒரு முறையை தான் வந்து விரும்புகிறாங்க. அப்படி ஒரு கேபிட்டலிஸ்டிக்கான ஒரு முறையை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அமெரிக்கானுடைய சார்பு அந்த ஃபாரின் பாலிசியை தான் அவங்க முன்வைக்க நினைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ட்ரம்ப் இப்படி தடாடியில் என்னத்தையாச்சும் பேசிடுறாரு. அப்போ இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல. அதாவது என்னென்னா, இவங்களுக்கு நேரடியாக எதிர்க்கவும் முடியல, அவங்களோட சேர்ந்து இருக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதுக்காக தான் இந்த அமைதியாக இருந்துடுறாங்க பேசாமல். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த கருத்து வந்து இந்தியா அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா வந்து அடுத்து என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.